ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணலாமா? கண்டினியூ 1 வீக்கும் சார் இருக்கு. நான் 1 வீக்கும் நான் ட்ரேட் பண்ணுவேன், 1 மந்த்தும் நான் கண்டினியூவா ட்ரேட் பண்ணுவேன். பண்ண முடியும், ஸ்கேல்பிங்ல பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா எல்லா நாளும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது யாருன்னா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் பண்றாங்களா, அவங்க முதல்ல அந்த ஸ்ட்ராட்டஜில அப்ளை பண்ணி பார்க்குறாங்களா, உங்களுக்கு ப்ரூவ் பண்றாங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். புரியுதுங்களா? எல்லாம் கண்ணை மூடிட்டு யாரா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க யூடியூப்ல அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது, அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் சார், ரியல் மணியில் நீங்க போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பைசா சும்மா வந்துட்டு இருக்கா? சொல்லுங்க, சும்மா ஃப்ரீயா இருக்கா? பைசா நிறைய இருக்கா? அப்படி நிறைய இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு அவசியமே இல்லை. ரைட்? எல்லாமே மணி க்ரோ பண்றதுக்காக தான், சைடு இன்கம் பண்றதுக்காக தான், அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான், ஃபியூச்சருடைய பிளானுக்காக தான் வராங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்கேல்பிங் பண்றதுக்கு எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்லுவேன். ஓகே, ஸ்கேல்பிங் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரண்ட் டெஸ்ட் எடுக்கணும், பேக் டெஸ்ட் எடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஃப்ரண்ட் டெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். தவிர பேக் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா ஒர்க் ஆகாது. ஏன்னா இறந்த காலத்துக்கு நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதை டெய்லியுமே 3 மந்த்ஸ் வரையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும்பொழுது 1 லாட்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது, எத்தனை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அகேன்ஸ்ட் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். ஓகே, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க நிறைய பேர் சொல்றாங்க. எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மனுஷனுக்கு அடிபட்டாலும் கில்லுனாலும் வலிக்கும். அது எப்படி எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எமோஷனை டைவர்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. என்னையே தெரியாம நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றேன் சார், நிறைய ஃபுல் டே உட்காந்து ட்ரேட் பண்றேன், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி ஆகணும். அப்ப டைவர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரேடை க்ளோஸ் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியல சார் அப்படின்றவங்களுக்கு என்னோட தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கில் சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பெஸ்டான ஆப்ஷன். ஒருத்தருக்கு ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் ஆகல, டெய்லியுமே மார்னிங்ல நான் ப்ராஃபிட்டா இருக்கேன் சார், ஆஃப்டர் பார்க்கும்போது நான் லாசஸா கன்வெர்ட் ஆகிறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும் சார் டெய்லி ஒரு 500 rupees எடுங்க. கம்மியா வருதா? 1000 rupees எடுங்க. அது கம்மியா? யாரா கொடுத்துருவாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ 500 ரூபாயோட 1000 ரூபாயோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ஓகே, நீங்க டெய்லி லாக் பண்ணி பாருங்க. அதே 500 1000 ரூபாய் லாஸ் எடுத்து பாருங்க. லாஸ் எடுத்தா அதுக்கு ஒரு ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கில் சுவிட்ச் இஸ் பெட்டர் வே ஆர் ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல். எப்பவுமே ஓவர் ட்ரேடிங்க அதிகபட்சமா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னா ஒருத்தர் இருக்கு. ஏன்னா ட்ரேடிங்ல பொறுத்தவரை நீங்க தான் அங்க மாலிக். அப்போ நீங்க தான் முதலாளியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள்களே இருக்க மாட்டாங்க. அப்போ மைண்ட் செட் பொறுத்தவரை இவ்வளவு லாஸ் வந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒயிட் ஷெட்லயோ இல்ல உங்க டிஸ்பிளே மேலேயோ ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ ஒட்டி பார்த்துட்டே இருக்கும்போது இவ்வளவு லாசஸ் வந்தா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எழுதாதீங்க, முதல்ல லாசஸ் எழுதுங்க. இவ்வளவு லாசஸ் வந்தா நான் 1 டேல க்ளோஸ் பண்ணுவேன் உங்களுடைய கேபிட்டலுக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்க. கமிங் மண்டேல இருந்து என்னுடைய யூடியூப்ல இறங்கி தேட வேண்டாம், யூடியூப்ல போங்க. மண்டேல இருந்து உங்களுக்கு விஷுவல் ஆகும். ஓகே, மெம்பர்ஷிப், அதுக்குள்ள என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய பேசிக் கிளாஸஸ் நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் கொடுக்க போறேன். சில்வர், கோல்ட், டைமண்ட் அப்படின்னு 3 செக்டர் வச்சிருக்கேன். இன்னொன்னு லைவ் ட்ரேடிங் வச்சிருக்கேன். லைவ் ட்ரேடிங் 11 o'clock மேல நான் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் வர போறேன். அதுல ஓகே, மிஸ் பண்ண வேண்டாம். நிறைய பேர் யூடியூப்ல லைவ் வர மாட்டேங்குது. நான் பிரீமியம் மெம்பர்ஷிப்பா பண்ணிருக்கேன். மெம்பர்ஷிப்ல ரொம்ப ஸ்மாலஸ்ட் காஸ்டஸ் உங்களுக்கான விஷயங்கள், நிறைய பேருக்கான விஷயங்கள் பார்க்கும்போது என்னால அந்த மாதிரி பெரிய கைன் பண்ற அளவுக்கு பைசா கிடையாது சார், எங்கிட்ட முதலீடு கிடையாது அப்படின்னு நீங்க லர்ன் பண்ணலாமே. எப்படி அடுத்த கடல் இந்த மாதிரி போகும்னு சொல்றாரு, இந்த டார்கெட் எப்படி வரும்னு சொல்றாரு, பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க செய்ய தான் பிராக்டிஸ். ஒரு விஷயங்கள் எழுத உங்க பிராக்டிஸ் அதிகமாகும். ட்ரேடிங்ல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்னோட தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யாராவது ட்ரேடிங் பண்றாங்களோ உங்களுக்கு கிவ்அவே ஆர்டர் பண்ணிருக்கேன். யார் 1 month கிரீனா இருக்காங்களோ ஒரே ஒரு 500 rupees கொட்ட லாக் பண்ணாலும் போதும். அது எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க போய் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 500 rupees டெய்லியுமே கிரீனா இருக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய கேமிங் லேப்டாப்பை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். அது இல்லாம மொபைல் பிரைஸும் வச்சிருக்கேன். அது இல்லாம உங்களுக்கு நிறைய வகையான கிவ்அவே கொடுக்க போறேன். மக்களுக்கு தேவையான அடிஷனல் மானிட்டர்ஸ், லேப்டாப், போன் இந்த மாதிரி உங்க அட்ரஸ்க்கு அது சேரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர்.
கண்டினியூவா பாருங்க. என்னுடைய ரெஃபரல் ஓபன் பண்ணணும், என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஓகே, நீங்க ஓபன் பண்ணி அதுல ட்ரேட் பண்ணணும், கண்டினியூவா ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலும் போதும், ஆனா ட்ரேட் பண்ணியே ஆகணும். ட்ரேட் பண்ணி நீங்க யாருன்றது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, நீங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க யாருன்றது. அப்பதான் ட்ரேடிங்ல நிலைச்சிருக்க முடியும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பை, தேங்க்யூ.